ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சண்முக பாண்டியன், என் அன்பிற்கினிய உடன் பிறந்தார் சுதீஷ் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதலை சொல்லி கேப்டன் உடனான நினைவை நான் பகிர்ந்து கொள்கிறேன். வணக்கம். இந்த அடிப்படையில் தானே நீங்க திராவிடருங்கிறீங்க, நாங்க தமிழர்ன்றோம். அப்ப அந்த அடிப்படையில் தானே தேர்தல் களத்தில் சந்திக்கணும். நீ திட்டமிட்டு என் அடையாளத்தை அழிக்க நினைக்கிற, என் மொழியை அழிக்க நினைக்கிற. உங்களுக்கு அதுக்கு நிறைய சான்றிதழ் சொல்ல முடியும், அதுக்கு தனியா மேடை போடுறேன் நான். இப்ப நீங்க ஒரு கேள்வி தானே, நான் திராவிடனா தமிழனா எனக்கு ஒரு கேள்வி வருதுல்ல. நான் ஏன் தமிழ் திராவிடனா இருக்கணும்? கீழடி என்ன நாகரிகம் சொல்லுங்க. நீ திராவிட நாகரிகங்கிற, அவன் இந்திய நாகரிகங்கிற. என்ன நீ என்னைக்கு இந்தியா வந்தது, என்னைக்கு திராவிடம்ங்கிறது வந்தது, என்னைக்கு திராவிடம் சொல்லு. 2800 ஆண்டுக்கு முன்னாடி யாரு திராவிடம்? ஏது கன்னடம், ஏது தெலுங்கு, ஏது மலையாளம், ஏது துளு, ஏது கன்னடம், ஏதாவது சொல்லுங்க. இல்ல. அப்போ நீ தமிழர் நாகரிகம்னு சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? திட்டமிட்டு என்னுடைய பெருமையை, என்னுடைய அடையாளங்களை, என் மொழியை அழிச்சு என் இனத்தை அழிக்க நீ திட்டமிடுற. நான் என் மொழியை மீட்டு என் இனத்தை காக்கணும், என் அடையாளங்களை மீட்கணும்னு வர்றவன் உடனே அழிச்சாதான் என் அடையாளத்தை மீட்க முடியும். எல்லா இடங்களையும் நீ பெருவுடையார் கோயில் திராவிட கட்டடக்கலைங்கிற, இது நாகரிகம்னா திராவிட நாகரிகங்கிற, இது திராவிட பண்பாடுங்கிற, பொங்கலை திராவிட திருநாளுங்கிற. ஏய், அப்ப வெறிவருமா வராதா? இது என்னது இது? அதனால இது சண்டை. தமிழ் தேசியமா திராவிடமா, தமிழரா திராவிட? தமிழ் எங்க வளர்க்கப்படுது அதை பேசுவோம். தமிழ் எங்க வளர்க்கப்படுது? இங்க பாருங்க, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வணிக பெருமக்களை கூட்டி வச்சுக்கிட்டு ரெயின்போங்கிறத தமிழ்ல ரெயின்போன்னே எழுதுங்கிறாரு. இது தமிழ் ஏங்க ரெயின்போங்கிறது வளர்த்ததை எங்க சொல்லுங்க. 85,000 பேர் முதுநிலை ஆசிரியர்கள் தமிழ்ல தோல்வியுறாங்க. வளருதா? 50,000 பேர் 10ஆம் வகுப்புல தமிழ் தேர்வு எழுத வராம போயிடுறாங்க, தோத்து போகுது. தமிழ் பேச தெரியுதா? வேற மொழி வளர்க்கப்படுதா? ஆங்கில தங்கிலீஷ் வளர்க்கப்படுதுல. என்ன இப்படி பேசிட்டு காலையில எனக்கு உனக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் பயணம் போறேன், வெறியாக்கி விட்டுறாத, புரியுதா? வேற ஏதாவது கேள்வி காலையில ஏதாவது பண்ணிடாத, எரிச்சலாயிரு. அதுல திரும்ப தான் சொல்றேன், பெரியாருக்கு என்ன மண் இருக்கு? முதல் நீ யார் பெரியார்? ஏன் இது கியாப்பை விஸ்வநாத மண்ணு, அண்ணல் தங்க மண்ணு, அயோத்தியாசர் மண்ணு, ரத்தமலை சீனிவாசன் மண்ணு, காமராஜ் மண்ணு, கக்கன் மண்ணு, இல்ல மூவேந்தர் மண்ணு, சேர சோழ பாண்டியன் அப்படிலாம் சொல்ல மாட்டேற. செக்கெழுத்த செம்மலியம் பாட்ட வாவூசி மண். என்ன உனக்கு மண் இருக்குது? இது அள்ளி தின்னு எல்லாத்தையும் ஏறி தின்னு. எங்க மண்ணு வச்சிருக்க? எங்க மண்ணு வச்சிருக்க? என்ன மண்ணாக்கி வச்சிருக்க நீ? தம்பி காலையில வெறியேற்றி விடாது தம்பி, முக்கியமான வேலைக்கு போயிட்டு விடுங்க. இப்ப நான் பிஜேபியோட கூட்டணி வச்சு மங்களூர்ல சட்டமன்ற உறுப்பினர் ஆகுது நானா எங்க அண்ணனா? வாஜ்பாய்க்கு வீர வணக்கம் என்ன போர்ல போய் மாண்டாரு, அவருக்கு வணக்கம் செலுத்துவது அரசியல் நாகரிகம்ங்கிறாரு. நான் ஒரு மேடையில் ஏறி பாட்டன் பாரதிய பேசுறது அரசியல் நாகரிகம் இல்லாம அநாகரிகமாயிருந்தா? நான் எங்க அண்ணனை மதிச்சுட்டு அப்படியே ஒதுங்கி போறேன். என்ன கருத்துனாலும் எடுத்து பேசிருக்கேன். ஏன்னா மோதலை எனக்கும் எங்க அண்ணனுக்குமா ஆக்கிட்டு திராவிட மஞ்ச குளிப்பான். சண்டை நாங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள போட வரல. எனக்கு எதிரி என்ன விடுதலை சிறுத்தையில? விடுதலை சிறுத்தை எடுத்து எங்க அண்ணனோட எதுக்கிறதுக்கு நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். தம்பி எங்க அண்ணன் வைகோவை, எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, இதெல்லாம் எதிரி. அதுக்காக நாங்க கட்சி ஆரம்பிச்சோம். நான் இவ்வளவு நேரம் என்ன பேசிருக்கேன்? திராவிடர் தமிழர் போர் நடக்குது. இதுல நான் எங்க அண்ணன் பேசாததுல ஏதாவது புதுசா பேசிட்டேன்னு சொல்லுங்க. தாய் மண்ணுல அறிஞர் இந்த ரவிக்குமார் எழுதின கட்டுரை இருந்தது, 3 ஆண்டுகள் தொடர்ந்து வந்தது. அந்த கட்டுரையை வெளியிட சொல்லுங்க எங்க அண்ணன். நான் வெளியிடத்தான் அனுமதியா தர சொல்லுங்க. அறிஞர் அண்ணாவும் ஐயா கருணாநிதி அவர்களும் ஈவேரா அவர்களை எதிர்த்து பேசினதை விட நான் பேசிட்டேன்னு சொல்லுங்க. நான் பேசுறதை நிப்பாட்டிறேன். திமுக எதுக்கு தொடங்கப்பட்டது? யாரை எதிர்த்து தொடங்கப்பட்டது? எதற்காக தொடங்கப்பட்டது? அதை சொல்லுங்க. நீங்க
திராவிடர் கழகத்திலிருந்து திமுக ஏன் பிறந்தது? அதுக்கு யார் பதில் சொல்வார்? ஏன் யார் பதில் சொல்வார்? இன்னும் கிழவனை கைது செய்யாம ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? சட்டசபையில பேசுனது ஆலியா ஐயா கருணாநிதியா இல்லையா? அப்புறம் நீங்க அதை விட வேணா ஏத்துட்டேன். நான் கேள்வி கேட்கிறேன், நீ ஏன் என் மொழியை தனி என்ன இந்த மொழியை ஒளின்னு ஏன் சொல்ற? என் இலக்கியங்களை எல்லாம் நீ சிலப்பதிகாரம் உனக்கு நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம்னு பாரதி பாடுறான், இதை நீ வேசி கதைங்கிற. இப்ப பெரியவரமா வராத ஏன் பேசிக்காத, நம்ம போகணும் அவசரம். ஆடியோ ஸ்பீச் பாத்தீங்கன்னா 33 ஆண்டுகள் வந்து ரசிகர்கள் என்னை தாங்கினாங்க, இனி அவரோட தம்பி அது தம்பி சொல்றாரு, அதுக்காக அவர் ரசிச்சு நேசித்த மக்களுக்கு நான் இது பண்ணுவேங்கிறாரு. அதை போய் பேசிக்க முடியாது. அவ்வளவு இவர் நினைக்கிற அவர் பேசுறதுல அவ்வளவு நேரம் அண்ணனுக்கு இல்ல. அவர் பேசுறதெல்லாம் கேட்க தம்பி டேய்